தெரிஞ்சு இந்த சவுண்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். இது கேட்டிங்க அப்படின்னா அவங்கள ஒரு மாதிரி ரீசெட் பட்டன் பண்ணி விட்டுறது அவங்கள. அது என்ன சுட்ட படம் சுடாத படம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செயல் நடந்தது இங்கே தான் அப்படின்னு சொல்லப்படுது. நாக்கு தழுதுரா சாமி, 200 மீட்டர் போகணும். இது மாதிரி நல்லா பேசிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஆஃப் ஆகிடுறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படியே விழா பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு யாராச்சும் ஆள் குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னா பேச வர மாட்டேங்குது. படக்கம் நிறுத்திட்டு அவங்க கிராஸ் பண்ண உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் அது. ஸோ அந்த 21 தீர்த்தங்களும் அங்கங்கே இருக்கிற சொல்லப்படுது. அதில் நம்ம வந்து ஆஞ்சநேயர் தீர்த்தம் வந்து கொஞ்சம் காட்டு பகுதியில் போயிட்டு அது கொஞ்சம் தனி பையாக போகிற மாதிரி இருக்கும். பெருசாக ஆள் இது இருக்க மாட்டாங்க அங்கே. இங்கே கருடர் தீர்த்தத்தில் கூட ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து வாய்ப்பே கிடையாது. அதனால் குரூப்பாக போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆஞ்சநேயர் தீர்த்தத்துக்கு போகலாம். இல்லை நீங்கள் சோலோவாக தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போகிறது வந்து ரெக்கமெண்டேஷன் நான் பண்ணுறது இல்லை, போகிறவங்க போகலாம். எதனால் அப்படின்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க முதல்ல. அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவான். அப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்னடா அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே தெரியலன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் ஜெயந்தி வர்றதுல ஆஞ்சநேயரோட பிறந்த நிமிஷம் கூட இந்த மூல நட்சத்திரம் அப்போ வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு யாகங்கள் வளர்த்து சிறப்பு பூஜை செய்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ நீங்கள் அந்த ஒரு காலத்தில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை போய் பார்க்கலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆஞ்சநேயரோட சன்னதியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்க பகுதியை உடச்சிட்டாங்க. அந்த கீழே இருக்க ஆவுடை பகுதி மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் நந்தியும் பார்த்தோம் அப்படின்னா உடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு கல் மாதிரி தான் இருக்குமே தவிர நந்தி மாதிரி செதுக்கப்பட்டிருக்காது. ஸோ அதுதான். ஸோ எல்லோரும் உணவுகளை தேட வந்துட்டாங்க எல்லோரும். அது மட்டும் இல்லைன்னா என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா, எல்லோரும் இன்றைக்கி தான் ஸோ நேற்று ஒட்டக முகூர்த்தம் போட்டதுனால இன்றைக்கி தான் எல்லோரும் மாலை போட மாரி தீர்த்தம் எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் போய் மாலை போடுவாங்க. ஸோ அதனால் மேலே எதுவும் கூட்டமாக இருக்கான்னு தெரியல. அழகர் கோயில்லையே கூட்டம் அதிகமான ஏரியானா எது அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய நூபரகங்க தீர்த்தம் தான். ஏன்னா அங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா வருஷம் கட்டி நிற்கிறாங்க கூட்டம். அது இத்தனைக்கும் அங்கே அதில் ஸ்பெஷல் வேறு இருக்குது, ஃப்ரீ ஒன்று இருக்குது, அப்புறம் 15 ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ரெண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் களை கட்டுது. என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட ஃப்ரீ அந்த இதை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக நிதானமாக குளிச்சுட்டு வரலாம். ஆனால் 15 ரூபாவில் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படின்னா அது ஒரு ஓர்ஸ் மாதிரி போட்டு தண்ணி அடிப்பாங்க. நம்ம வந்து அந்த தண்ணி வர வழியிலே நின்று குளிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னா அந்த ஓர்ஸில் கூட்டம் இல்லாமல் அந்த ஓர்ஸில் அடிப்பாங்க, அதை போய் குளிச்சுட்டு வந்துட வேண்டியதான். ஸோ அதுதான் அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அங்கே அவ்வளோ செழுமையான காட்டுப்பகுதிகளாக இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட இந்த சப்பரத்தடியை சொல்லிட்டே இருந்தேன். இந்த கூட்டத்தை பார்த்துட்டு மறந்துட்டேன் நான். ஸோ அவர் அந்த நாகாகுளம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அவர் சப்பரத்தடியை
எதனால் அவருக்கு சப்பரத்தடியான் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, எல்லாமே பொதுவாக ஏதாச்சும் ஒரு தேர் கீழே இருந்தாங்க அப்படின்னா தேரடி கருப்பசாமி கோயில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அங்கங்கே தேரே இல்லையே, அப்புறம் எப்படி ஒரு சப்பரத்தடியான்னு பேர் வந்தது அப்படின்னா, அங்கே வந்து தேர் கிடையாது, சப்பரம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே அந்த பெட்ரோல் பங்கு ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்பரம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. 1000 பொன் சப்பரம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 1000 பொன் சப்பரத்துக்கு காவலன் அப்படின்ட்டு சொல்கிறதான் இந்த சப்பரத்தடியான் பேர் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால் அந்த 1000 பொன் சப்பரம் வந்து இப்போ இருக்க நம்மளுக்கெல்லாம், நீங்கள் அந்த 90s பிறந்திருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டிங்கில் நிற்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அது வந்து அழகருக்கு மதுரையில் ஒரு தேர் செய்யணும் அப்படின்றது நாயக்க மன்னரோட காலத்தில் அவரோட ஒரு விருப்பமாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. இப்படி மீனாட்சியும் சொக்கருக்கும் தேர் ஓடுதோ அது மாதிரி மதுரையில் அழகருக்கும் தேர் ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அவருக்கு இருந்தால் சொல்லப்படுது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வேதியர்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரம் பார்க்குறவங்ககிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் ஒரு தேர் செய்யணும் மதுரையில் அழகருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகமத்தை பொறுத்த வரைக்கும் தேர் வந்து ஒரு சாமிக்கு ஒரு தேர் தான் இருக்கணும், ஒரே சாமிக்கு வந்து 2 தேர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, ஒரே சாமிக்கு 2 இருக்கக்கூடாதா, மற்ற எனக்கு அவருக்கு செய்யணுமே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆசை இருந்தாலும் சொல்லப்படுது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி தேர் செய்ய வேணாம், நீங்கள் சப்பரமாக செஞ்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷமா. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து அங்கே இருக்க அந்த சப்பரம் தேர் செய்கிறவங்க, அந்த செய்கிறவங்களை கூப்பிட்டு இந்தமாதிரி அழகருக்கு ஒரு சப்பரம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ மன்னனோட ஆசையை இணங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அழகரத்துக்கு ஒரு சப்பரமாக செய்கிறாங்க. அந்த சப்பரத்தை செஞ்சு காட்டும்போது திருமண நாயக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சப்பரத்துக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்ததுனால அந்த சப்பரத்தோட பேர் வந்து 1000 பொன் சப்பரம் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த 1000 பொன் சப்பரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் பார்க்குற அழகரை வந்து கோயிலுக்குள்ளேயே குதிரையில் வச்சு கட்டி கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு தான் பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப அந்த 70 அந்த காலகட்டம் 70 அந்த 80 காலகட்டங்களில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அழகரை வந்து கோயிலிருந்து கொண்டு வந்து அந்த சப்பரத்தில் வச்சு கட்டிட்டு அப்படியே நகர்த்தி கொண்டு வருவாங்க. நகர்த்தி கொண்டு வந்துட்டு அந்த தேவர் சிலை இருக்குது பார்த்திங்கன்னா, அவனுக்குள்ளே வச்சு தான் ஒரு குதிரையில் மாற்றி ஆற்றுக்குள்ளே கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரியான நான் தகவல் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு படமே ஒன்று இருக்கும், ஆங்கிலர் காலத்து படம்ட்டு. என்ன அப்படின்னா, அழகர் அந்த தண்ணி பீச்சுறவங்களாம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் ஆத்தங்கரையில் இருக்க மாதிரி ஒரு ஓவியம் ஒன்று இருக்கும். அதில் என்ன பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த 1000 பொன் சப்பரம் பார்த்தோம் அப்படின்னா ஆற்றுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, குதிரையை சாமியை கொண்டு வந்து அங்கே ஆற்றுக்கிட்ட குதிரையில் கட்டி அப்படியே ஆற்றோட இறக்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த 1000 பொன் சப்பரங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டது. எவ்வளோ தூரம் உண்மை, 100 வருஷத்துக்கு அப்புறமா சப்பரம் போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் சொல்லியிருந்தாங்க. அது அந்த சப்பரம் போல் அங்கே தான் நிற்கிது. ஆனால் கொஞ்சம் நாளைகளுக்கு முன்னாடி அந்த சப்பரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆற்று தூரம் போயிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு அந்த சப்பரத்துக்கான பூஜை தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று போட்டிருப்பாங்க, தலையாரங்கார பூஜை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பந்தல் முகூர்த்தம், இது ரெண்டுமே ஒரே நாளில் போட்டிருந்ததுனால சித்திரை திருவிழா பிகின்ஸ், சித்திரை திருவிழா ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னாங்க. ஸோ சித்திரை திருவிழாவில் கிட்டத்தட்ட 19ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் மீனாட்சி அம்மனோட உற்சவம், அந்த 10 நாள் உற்சவம் பக்கம் வருது. அது 10-11 நாள் வரும். தீர்த்த வரி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 12-13 நாள் உற்சவம் ஒன்று வரும். ஆனால் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் 10 நாள் உற்சவம் இருந்தாலும் கூட இந்த அழகர்ன்றவர் பார்த்தோம் அப்படின்னா வருவார். மதுரைக்குள்ளே இருக்கிறது என்னமோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் தான் இருப்பார். ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா மதுரை ஒரு உழுக்கிட்டு போயிடுவார். அந்த பாட்டுன்னு வரும், மதுரை குழுங்க, அது வந்து அழகருக்கு 100% செட் ஆகும்னு சொல்லலாம். ஆள் மிரட்டி விட்டு வர்றது கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் நிறைய உள்ள மதுரையை விட்டு மிரட்டி விட்டு போயிடுவார் ஆள். எவ்வளோ அமைதியாக இருக்குன்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த சவுண்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நான். இது கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதிரி ரீசெட் பட்டன் பண்ணி விட்டுறது அவங்கள. அப்புறம் பேசுகிறேன் இந்த வாய்ஸ் இது மட்டும் ஒரு 10-20 செகண்ட் கேட்டு பாருங்கள். ஸோ இப்போ அந்த சவுண்டு கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சவுண்டு மட்டும் நீங்கள் ரிப்பீட் மோடில் கேட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் உங்கள் மைண்டு. ஒரு வழியாக பாதி தூரத்துக்கு மேலே நம்ம கடந்துட்டோம். ஸோ நம்ம பழமுதிர் சோழ முருகன் கோயில் வரைக்கும் வந்துட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ராக்காயம்மன் கோயில் போயிட்டோம் அப்படின்னா வச்சுட்டு வரலாம். ஆனால் வரதுக்குள்ளேயே பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு 20-30 பேர் பார்த்தோம் அப்படின்னா குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. நம்மளை கூடிய சீக்கிரமாக போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி கீழே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், முருகன் வந்து அவையார்கிட்ட கேட்பாங்க, உனக்கு வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு நீ கொடுக்குறது எல்லாம் சொல்லுவார். அது என்ன சுட்ட பழம் சுடாத பழம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செயல் நடந்தது இங்கே தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு போர்டுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் காமிச்சிருந்தேன் நான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா நேராக ராக்காயம்மன் கோயில்கிட்ட போயிடலாம். எவ்வளோ பஸ் நிற்கிது, எல்லாம் பல ஊர்கள்லேருந்து ஆள் வந்திருப்பாங்க போல்.
நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டீப் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே நத்து விட்டாலாம் போகும் மேலே. உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் இந்த ஸ்டீப்பு. அப்படியே ஏறி போகணும். இறங்குறது ஈஸி, ஏறுறதான் பார்த்தோம் அப்படின்னா சொல்லி முடிச்சிடுறோம் ஏறுறதுலையும். நாக்கு தழுதுரா சாமி. 200 மீட்ரு போகணும் இது மாதிரி. நீங்கள் பைக்கிலேயே வரலாம். நான் நடந்துருந்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸு நடந்துருந்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸு. வந்துட்டோம் நான் கொஞ்சம் தூரம் தான். சரி, கேமரா ஆல்ரெடி உள்ளே வச்சிடும். அப்புறம் குரங்கு பார்த்தா அப்படின்னா பண்ணிக்கிட்டு போய் ஒரு வழியாக நம்ம ராக்காய் தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு பஸ்ஸில் இறங்கிட்டுருக்கோம். ஸோ கோட்டை வாசலுக்கு வந்து நம்ம 3 கிலோமீட்டர் போகணுன்ட்டு வந்து கருடர் தீர்த்தத்துக்குள்ளே போக போகிறோம். தொட்டாச்சி நீங்கள் தெரியுமான்னு தெரியலை. ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்கள். தொட்டாச்சி நீங்கள் அது எப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் தொட்டனையே அது மூடிடுறது. இங்கே இருக்க இலை இந்த நான் தொடரேன் பாருங்கள்.